அனைத்து சுக்வால் தமிழ் தேசிய இன உறவுகளுக்கும் எனது விடுதலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் குருசாமி குருபரன். நான் கடந்த 6 வருடங்களாக சுக் மண்ணில் வசித்து வருகின்றேன். தற்சமயம் நான் கல்வி கற்று வருகின்றேன். இந்த முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் பேர் அவலத்துக்கு பிறகு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஒன்று திரண்டு அவர்கள் வாழும் நாடுகளில் ஈழத்தமிழர் அவைகளை உருவாக்கி வருகின்றார்கள். இந்த ஈழத்தமிழர்கள் அவைகள் ஊடாக அவர்கள் ஒரு இராஜதந்திர உயர்விடத்தை அமைத்து அவர்களுடைய விடுதலை வேட்கையை தொடர்ந்து முன்னெடுத்து அவர்களுடைய ஆழ்மன விருப்பான தமிழ் இலக்கணவை அடைவதற்கு தொடர்ந்தும் அவருடைய போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அதே போல் சுவிஸ் நாட்டிலும் இந்த ஈழத்தமிழர் அவை அமைய உள்ளது. இந்த ஈழத்தமிழர் அவையில் ஒரு வேட்பாளராக இணைத்து கொண்டுள்ள நான் இந்த ஈழத்தமிழர் அவைக்கு நான் தெரிவானால் தமிழீழ மக்கள் நீங்கள் வழங்கிய மக்கள் ஆணை, அதாவது சுதந்திரமும் இறையாண்மையும் உள்ள தமிழீழ தனிநாட்டை அமைப்பதற்கு கடந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் ஊடாக நீங்கள் வழங்கிய மக்கள் ஆணையை ஏற்று கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக எமது மக்கள் படும் அவலங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர்களுடைய நிரந்தரமானதும் பாதுகாப்பானதுமான வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு அதற்காக ஒரே வழியாக இருக்கின்ற தமிழீழ தாய்நாட்டை அமைப்பதற்கு அனைத்து இளையோர்களையும் ஒன்று திரட்டி, குறிப்பாக அதாவது நான் கூற வருவது இதில் பெரியோர்கள் இளையோர்கள் என்று அல்ல, அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கான வேகம் உள்ளவர்கள் இளையோர்களால் புதியவற்றை சிந்திக்க முடியும். ஆகவே இளையோர்களை ஒன்று திரட்டி அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மக்கள் சோர்ந்து போகக்கூடாது. எம்மிடம் வலிமை இருக்கிறது, தொடர்ந்து போராடுவதற்கான வலிமை இருக்கிறது. எம்மால் முடியும், ஈழம் விடியும் என்று நாம் அனைவரும் எழுந்து இந்த ஈழத்தமிழர் அவையை உருவாக்குவோம். எம்மால் நிச்சயம் ஒரு நாள் தமிழீழ கனவை காண முடியும். நன்றி, வணக்கம்.